சென்னையில் மழைநீர் வடிகால்வாயில் விழுந்த 45 வயது பெண் உயிரிழந்த நிலையில் காவலர்கள் விசாரணை. செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளேன். அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. நான் மனம் திறந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடப்பாண்டில் 6வது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை நீர் திறப்பு 35,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரியில் பாயும் வெள்ளம். ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 43,000 கனஅடி நீர் வருவதால் குளிக்க பரிசல் இயக்க நீடிக்கும் தடை. டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி சீறி பாயும் வெள்ளம். முன்னெச்சரிக்கையாக பாலம் ஒன்றை மூட முடிவு. ஜெர்மனி நிறுவனங்களுடன் 7,020 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தியாவின் ஜெர்மனி தமிழ்நாடு என முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் பெருமிதம். வெளிநாட்டு பயணத்தில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சேலத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி மருத்துவர்கள் போராட்டம். இந்திய மருத்துவ சங்க கட்டிடம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரிக்கை. ஓணத்தை ஒட்டி திண்டுக்கல் மலர் சந்தையில் 50 டன் அளவுக்கு குவிந்த பூக்கள். சந்தை கூடுதலாக 6 மணி நேரம் செயல்பட்ட நிலையில் குவிந்த வியாபாரிகள். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. மும்பையில் இருந்த நிறுவனத்தை அண்மையில் சென்னையில் மாற்றிய நிலையில் சட்டவிரோத பணிமாற்றம் நடந்ததா என விசாரணை. வாக்கு உரிமை என்ற பெயரில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்ட 14 நாட்கள் பயணம் நிறைவு. வாக்கு திருட்டு குறித்த புதிய மோசடியை வெளிப்படுத்தப் போவதாக அறிவிப்பு. 2,000 ரூபாய் முதலீடு செய்தால் நாள்தோறும் 100 ரூபாய். புதுச்சேரியில் நூதன முறையில் அரங்கேற்றப்பட்ட மோசடியால் பணத்தை இழந்த 700 பேர். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை ரத்து செய்ய இந்தியா மிகவும் தாமதமாக முன்வந்தது. பல ஆண்டுகளாக ஒருதலை பட்சமான பேரழிவை அமெரிக்கா சந்தித்ததாக ட்ரம்ப் விமர்சனம். ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 1,200 பேர் உயிரிழப்பு. 4,500 பேர் படுகாயம். முதற்கட்டமாக 15 டன் உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்த இந்தியா. கச்சத்தீவுக்கு திடீர் பயணம் சென்ற இலங்கை அதிபர் அனுரகுமார. எக்காரணம் கொண்டும் கச்சத்தீவை விட்டுத்தர மாட்டோம் என திட்டவட்டம். சென்னையில் மழைநீர் வடிகால்வாயில் விழுந்த 45 வயது பெண் உயிரிழந்த நிலையில் காவலர்கள் விசாரணை. செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளேன். அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. நான் மனம் திறந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடப்பாண்டில் 6வது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை நீர் திறப்பு 35,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரியில் பாயும் வெள்ளம். ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 43,000 கனஅடி நீர் வருவதால் குளிக்க பரிசல் இயக்க நீடிக்கும் தடை.
டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி சீறி பாயும் வெள்ளம். முன்னெச்சரிக்கையாக பாலம் ஒன்றை மூட முடிவு. ஜெர்மனி நிறுவனங்களுடன் 7020 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தியாவின் ஜெர்மனி, தமிழ்நாடு என முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் பெருமிதம். வெளிநாட்டு பயணத்தில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சேலத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி மருத்துவர்கள் போராட்டம். இந்திய மருத்துவ சங்க கட்டிடம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரிக்கை. ஓணத்தை ஒட்டி திண்டுக்கல் மலர் சந்தையில் 50 டன் அளவுக்கு குவிந்த பூக்கள். சந்தை கூடுதலாக 6 மணி நேரம் செயல்பட்ட நிலையில் குவிந்த வியாபாரிகள். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. மும்பையில் இருந்த நிறுவனத்தை அண்மையில் சென்னையில் மாற்றிய நிலையில் சட்டவிரோத பணிமாற்றம் நடந்ததா என விசாரணை. வாக்கு உரிமை என்ற பெயரில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்ட 14 நாட்கள் பயணம் நிறைவு. வாக்கு திருட்டு குறித்த புதிய மோசடியை வெளிப்படுத்தப் போவதாக அறிவிப்பு. 2000 ரூபாய் முதலீடு செய்தால் நாள்தோறும் 100 ரூபாய். புதுச்சேரியில் நூதன முறையில் அரங்கேற்றப்பட்ட மோசடியால் பணத்தை இழந்த 700 பேர். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை ரத்து செய்ய இந்தியா மிகவும் தாமதமாக முன்வந்தது. பல ஆண்டுகளாக ஒருதலை பட்சமான பேரழிவை அமெரிக்கா சந்தித்ததாக ட்ரம்ப் விமர்சனம். ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 1200 பேர் உயிரிழப்பு, 4500 பேர் படுகாயம். முதற்கட்டமாக 15 டன் உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்த இந்தியா. கச்சத்தீவுக்கு திடீர் பயணம் சென்ற இலங்கை அதிபர் அனுரகுமார. எக்காரணம் கொண்டும் கச்சத்தீவை விட்டுத்தர மாட்டோம் என திட்டவட்டம். சென்னையில் மழைநீர் வடிகால்வாயில் விழுந்த 45 வயது பெண் உயிரிழந்த நிலையில் காவலர்கள் விசாரணை. செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளேன். அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. நான் மனம் திறந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடப்பாண்டில் 6வது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை. நீர் திறப்பு 35,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் நீர்த்திறப்பு அதிகரிப்பால் காவிரியில் பாயும் வெள்ளம். ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 43,000 கனஅடி நீர் வருவதால் குளிக்க, பரிசல் இயக்க நீடிக்கும் தடை. டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி சீறி பாயும் வெள்ளம். முன்னெச்சரிக்கையாக பாலம் ஒன்றை மூட முடிவு. ஜெர்மனி நிறுவனங்களுடன் 7020 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தியாவின் ஜெர்மனி, தமிழ்நாடு என முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் பெருமிதம். வெளிநாட்டு பயணத்தில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சேலத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி மருத்துவர்கள் போராட்டம். இந்திய மருத்துவ சங்க கட்டிடம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரிக்கை. ஓணத்தை ஒட்டி திண்டுக்கல் மலர் சந்தையில் 50 டன் அளவுக்கு குவிந்த பூக்கள். சந்தை கூடுதலாக 6 மணி நேரம் செயல்பட்ட நிலையில் குவிந்த வியாபாரிகள். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை.
மும்பையில் இருந்த நிறுவனத்தை அண்மையில் சென்னையில் மாற்றிய நிலையில் சட்டவிரோத பணிமாற்றம் நடந்ததா என விசாரணை. வாக்கு உரிமை என்ற பெயரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்ட 14 நாட்கள் பயணம் நிறைவு. வாக்கு திருட்டு குறித்த புதிய மோசடியை வெளிப்படுத்தப் போவதாக அறிவிப்பு. 2000 ரூபாய் முதலீடு செய்தால் நாள்தோறும் 100 ரூபாய். புதுச்சேரியில் நூதன முறையில் அரங்கேற்றப்பட்ட மோசடியால் பணத்தை இழந்த 700 பேர். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை ரத்து செய்ய இந்தியா மிகவும் தாமதமாக முன்வந்தது. பல ஆண்டுகளாக ஒருதலை பட்சமான பேரழிவை அமெரிக்கா சந்தித்ததாக ட்ரம்ப் விமர்சனம். ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 1200 பேர் உயிரிழப்பு, 4500 பேர் படுகாயம். முதற்கட்டமாக 15 டன் உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்த இந்தியா. கச்சத்தீவுக்கு திடீர் பயணம் சென்ற இலங்கை அதிபர் அனுரகுமார, எக்காரணம் கொண்டும் கச்சத்தீவை விட்டுத்தர மாட்டோம் என திட்டவட்டம்.